வணக்கம், நான் டாக்டர் அருணுங்க. எம்பிபிஎஸ் டிசிஹெச் டிஎன்பி பீடியாட்ரிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் குழந்தைகள் நல மருத்துவர் ஆர்வி ஹாஸ்பிட்டல் பழையபாளையங்க. இந்த வீடியோவில் நம்ம இந்த வெயில் காலத்தில் அந்த அதிகப்படியான உஷ்ணத்தில் இருந்து குழந்தைங்களை எப்படி பாதுகாத்துக்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயங்கள் உணவுகள். குழந்தைங்களுக்கு இந்த வெயில் காலத்தில் நீர்ச்சத்து அதிகம் இருக்கிற பழங்கள் கொடுக்கறது ரொம்ப நன்மையை பயக்குங்க. நீர்ச்சத்து அதிகம் இருக்கிற பழங்கள்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த வெயில் காலத்தில் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற தர்பூஸ், கிர்னி பழம், வெள்ளரி பழங்கள், இதில் நீர்ச்சத்து ரொம்ப அதிகங்க. இது இல்லாமல் நார்மல் பழங்கள், ஆப்பிள், சாத்துக்குடி, ஆரஞ்சு, மாதுளை, இந்த மாதிரி பழங்களும் குழந்தைங்களுக்கு நம்ம அதிகப்படியாக கொடுக்கணுங்க. இது இல்லாமல் நீர்ச்சத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தண்ணி ஒரு நாளைக்கு குழந்தைங்களோட வயதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு மினிமம் ஒரு 1 லிட்டரில் இருந்து 2.5 லிட்டர் வரைக்கும் தண்ணி கொடுக்கறது ரொம்ப அவசியமான விஷயங்க. ரெண்டாவது, தவிர்க்க வேண்டிய உணவுகள் நம்ம பார்த்தோம்னா, இந்த வெயில் காலத்தில் ரொம்ப அதிகப்படியான கொழுப்புச்சத்து இருக்கிற உணவுகள், மட்டன், சிக்கன், இந்த மாதிரி உணவுகள் அதிகப்படியாக நம்ம கொடுக்கறத தவிர்க்கிறது நல்லது. இது இல்லாமல் எண்ணெயில் பொரித்த உணவுகள், சிப்ஸு, முறுக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் கம்ப்ளீட்டாக நம்ம அவாய்ட் பண்ணுறது குழந்தைங்க ஜீரணத்துக்கு நல்லதாக இருக்குங்க. ரெண்டாவது, உடைகள் நம்ம பார்த்தோங்கன்னா, உடைகள் கதர் ஆடைகள், கொஞ்சம் க்ளோஸான டிஷர்ட்ஸ் ப்ளஸ் ட்ரௌசர்ஸ், இந்த மாதிரி உடைகள் குழந்தைங்களுக்கு ப்ரிஃபரபுளாக அணியிறது இந்த அதிகப்படியான ஹீட் உடம்புல தங்கிறத தவிர்க்கும். ரொம்ப டைட்டான ஆடைகள், ஜீன்ஸ், மேலே இருக்கிற இந்த ஓவர் கோட் மாதிரி போடுற விஷயங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி வெயில் காலத்தில் நம்ம அவாய்ட் பண்ணணுங்க. நன்றி.